ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் 5 மற்றும் 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இது தவிர ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நாளா முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத சில காரியங்களில் கூட உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை ஒரு லிஸ்ட்டை போடுங்க. மேலும் புதிய காரியங்கள் எதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் அந்த லிஸ்ட்டில் எழுதிக்கங்க. எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது பண்ணணும் அப்படின்ற நம்பர் போட்டு எழுதிக்கங்க. இன்றைக்கி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. பெரும்பாலான காரியங்களை நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். சந்தோஷமான தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சிறந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. வெற்றிகரமான ஒரு நாள், காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் வந்து சேருங்க. அதனால் ஆதரவும் கண்டிப்பாக பெருகுங்க. உடலை தோற்ற பொலிவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சில மாற்றங்களை இன்னைக்கு நீங்க உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நீங்க அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. தோற்ற பொலிவு கண்டிப்பாக மேம்படும். எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்க ரெடியா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்ல வாய்ப்புகளை வந்து சேருங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போ சிறப்பாக கை கொடுங்க. அதனால இழுபறிகள் மறையும். அரசு தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்க இன்னொரு முறை முயற்சி செய்து பாருங்கள். உங்களது மருமகன் அல்லது மருமகள் வழியில ஏதாவது மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க. மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் நீங்கி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், புத்துணர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க. மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உற்சாகம் பெருகும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் தொழில் ரீதியாக வியாபாரிகள் வந்து உங்கள் வியாபார முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகளை பெறும். எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் தயங்காமல் இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க. ஒரு புதிய லட்சியம் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. புதிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து அதை நோக்கி நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதன் மூலமாக இன்னும் நல்ல சிறப்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். வெற்றிகள் பெருகும். இந்த தினம் வெளிப்படையாக நீங்கள் பேசணுங்க. பயம் இல்லாமல் பேசணும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இருந்தாலும் சில கருத்துக்கள் நீங்கள் பயம் இல்லாமல் வெளிப்படையாக பேசுகிற சில கருத்துக்கள் வந்து மற்றவர்களை காயப்படுத்துதா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை காயப்படுத்திடக்கூடாது. அதனால் நீங்கள் உண்மை தான் பேசுகிறீங்க, பயம் இல்லாமல் வெளிப்படையாக தான் பேசுகிறீங்க. அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களை வந்து அதோடைய தற்பெருமையை வந்து குலைக்கக்கூடிய வகையில் எதுவும் பேசிடாதீங்க. முதலீடு நிறைய நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல லாபம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் உணர்ச்சிகரமாக நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க. முதலீடு செய்யும்போது நீங்கள் உணர்ச்சிசப்படக்கூடாது. அதனால் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நிதானித்து நல்ல மனநிலையில் இருக்கும்போது மட்டும்தாங்க நீங்கள் ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணணும். நீங்கள் எந்த விதமான உணர்ச்சிகரமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து ஆட்பட்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளாதீங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சில ரிஸ்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் இப்படிலாம் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான பக்கத்தை வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க முடியும். உங்கள் காதலரின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை உங்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு காந்த சக்தியாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களை எளிதில் நீங்கள் கவரக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பீங்க. நீங்கள் பெரும்பாலான ஒரு பஞ்சாயத்துகள் தீர்ப்பு சொல்லும்போது நடுநாயகமாக தான் செயல்படுவீங்க.
அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனால் அந்த மாதிரி நடுநாயகமாக செயல்படும்போது நீங்கள் உங்களுக்கான பெனிஃபிட்டை பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பொறுமையாக இருந்து எல்லாருடைய கருத்துக்களையும் நீங்கள் ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உடல் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான நெருக்கம் ஏற்படுங்க. அதனால் தாம்பத்திய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க. மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். முடிந்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்கள் சிறப்பான நல்ல அறிவுரைகளை உங்களுக்கு வழங்குவாருங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்த சிறப்பான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுடைய சக ஊழியர்கள் என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான யூகோலாம் உங்கள் மனசில் வரலாங்க. அந்த மாதிரி உங்கள் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வதில் சில விருப்பமில்லாத சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாதுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. நீங்களே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள். நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முயற்சிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாளுங்க. வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க. மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான சூழலெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ மறைந்து காரிய வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால் அரசு தொடர்பான காரியங்களை இன்றைக்கி நீங்கள் இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் தோற்றப்பொழிவு சிறப்பாக மேம்படுங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பண வரவுகள் பெறுங்க. உங்களுக்கு பழைய பாக்கி இல்லைன்னா வசூலாகும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யார் உங்களுக்கு கடன் திருப்பி தர வேண்டியிருக்கோ எல்லாத்திட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்றைக்கி கடன்களை வசூல் செய்து கொள்ள முடியும். உங்களது மருமகன் அல்லது மருமகள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய அற்புதமான நாளுங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவே நீங்கும். அதனால் புத்துணர்வான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. புதிய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இலக்கியம் எழுத்து சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சேருங்க. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரெடியாக தாங்க இருக்கணும். உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களுக்கும் எல்லா விதமான ஆதரவும் கண்டிப்பாக பெருகும். எனவே உதவிகள் நிறைந்த நாள், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.